பல்லவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பல்லவியும் அதில் போய் கலந்துக்குவாங்க. கண்ணனை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் ஹஸ்பண்டுன்னு சொன்னதுனால கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உன் ஹஸ்பண்ட் எப்போவுமே இப்படி தானா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நக்கலாக சிரிப்பாங்க. பல்லவிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கண்ணனும் வந்து சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் விளையாண்டுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு பல்லவி பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் வேறு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் கண்ணை வந்து விடாமல் ரொம்ப காமெடி பண்ணிவிட்டு மேஜிக்லாம் பண்ணி ரோஸ்லாம் பல்லவிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர்னு ஃபஸ்ட்டு கங்க்ராச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோமாளித்தனம் மாதிரி கண்ணை வந்து பண்ணுறதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல்லவியை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பயங்கரமாக பல்லவிக்கு டென்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, நான் ஜூஸ் தான் குடிப்பேன், இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஜூஸில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் கலந்து குடித்ததுனால கண்ணை வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாரு. பல்லவியோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பயங்கரமாக ஆட்டம் பாடி ரகலை பண்ணிடுறாரு. பல்லவி இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுவாங்க. இந்த நேரத்தில் பல்லவியை போய் கண்ணை இழுக்க போவார். இழுத்துட்டு வந்து வேகமாக டான்ஸ் ஆட போவார். பல்லவி வந்து ஃபஸ்ட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி கேட்கவே மாட்டார் கண்ணை. இப்படி தாங்க பார்ட்டியில் பயங்கரமாக ரகலையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து டான்ஸ் ஆடும்போது வந்து இடுப்பில் கை வச்சு ஆட பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி பல்லவி வந்து கண்ணனை ஒரு அறை கொடுத்துட்றாங்க. எல்லோரும் முன்னாடி கண்ணன் போய் கீழே விழுந்துடுறாரு. பார்ட்டியில் பயங்கரமாக எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. கண்ணனும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில்